ஹாய் காய்ஸ், இப்போ நாங்கள் ஆக்டிவ் வாய்ஸ் என்ன பேசிவ் வாய்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ஆக்டிவ் வாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட், அதாவது செய்கிறவர் வந்து தெரியும். இப்போ நான் போனேன், வந்தேன், அவள் சமைத்தாள்ன்றெல்லாம் வரும். இது பேசிவ் வாய்ஸில் எப்படி வரும்னு கேட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா, அவள் ஏமாற்றப்பட்டாள். இங்கே யார் ஏமாற்றான்னு தெரியாது. பில்டிங் கட்டப்பட்டது, யார் கட்டினதுன்னு தெரியாது. இந்த மாதிரி சப்ஜெக்ட் தெரியாது. பாருங்க, திருடன் பிடிபட்டான். இதில் யார் பிடிச்சான்னு சொல்கிறோமா? இல்லை. இதுதான் பேசிவ் வாய்ஸ். இப்போ ஆக்டிவ் வாய்ஸுக்கும் பேசிவ் வாய்ஸுக்கும் தமிழில் வித்தியாசம் தெரிஞ்சால் இங்கிலீஷில் வந்து நாங்கள் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பெரும்பாலும் வந்து பாருங்க, நியூஸில் வந்து பேசிவ் வாய்ஸ் தான் வரும். திருடன் பிடிபட்டான், அது வந்து யாரால் பிடிபட்டதுன்னு சொல்லி நாங்கள் இது சொல்ல மாட்டோம். அது போலீஸாக இருக்கலாம், எஸ்டிஎஃபாக இருக்கலாம், வேறு யாராச்சும் இருக்கலாம். சரியா? இதுதான் பேசிவ் வாய்ஸ். பேசிவ் வாய்ஸோட ஃபார்முலா என்னன்னு கேட்டிங்கடா, சிம்பிள் பேசிவோட ஃபார்முலா இந்த ஐஎம்இஸா வாஸ்வர் வில் பி இருக்கு தானே, அதோட வந்து பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டிங்கன்னா அதுதான் பேசிவ் வாய்ஸ். இப்போ பாருங்க, அவள் ஏமாற்றப்பட்டாள், இது என்ன டென்ஸ்? பாஸ்ட். அப்ப ஷீக்கு என்ன வரும்? வாஸ். அப்ப she was cheated. அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள், அவர்கள் ஏமாற்றப்படுவார்கள் என்னது? இது வந்து சிம்பிள் ஃபியூச்சர். they will be cheated. அவர்கள் தாக்கப்படுகிறார்கள், சிம்பிள் பிரசன்ட். அப்ப they are attacked. இவ்வளவுதான் சிம்பிள் பேசிவ். அதாவது ஐ ஆம் இஸ் வாஸ் வர் வில் பி பிறகு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் போட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா இதுதான் சிம்பிள் பேசிவ். ஓகே காய்ஸ், ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கீழே வர நம்பருக்கு கால் பண்ணி கதையுங்க. ஓகே, தேங்க்யூ.